பிரேமா சொல்றோம். மார்ச் மந்த் விசா புல்லட்டின் செம்மையா வந்திருக்கு போல, அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிறைய ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் தான். இன்னும் சொல்லப்போனால் மாசமானாலே கிரெடிட் கார்டு பில்லை பார்த்தா மனசெல்லாம் பதறுது. இந்த விசா புல்லட்டின்லாம் டேட்ஸ்லாம் ரெக்க கட்டி பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கை ராக்கெட்டிங்கான போயிருக்கு. ஆனால் அதை மட்டும் பார்க்காம இன்னும் நிறைய வந்து அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இதன் பிறகு வந்து எப்படி இருக்கும், ஸோ இவ்வளோ மூவ் பண்ணுறாங்களே அதை வந்து கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொன்ன விஷயம் அது அந்த காலகட்டங்களில் 2014, 15, 16 நிறைய பேர் I-140 பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னுமே டேட்டு ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கிறேன். நிறைய விஷயத்தை தொட்டு பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், ஆக்சுவலா இந்த மந்தோட விசா புல்லட்டின் வந்து ரொம்ப லேட்டா வந்துச்சுல. கரெக்ட், ரொம்ப லேட்டா வந்துச்சு. ஆனால் லேட்டஸ்டா வந்திருக்கு. ஆனால் லேட்டா வரும்போதே தெரியும் கச்சேரி இருக்குடி இன்னைக்கு அப்படின்னு. இல்லை, ஆக்சுவலாக வந்து நானும் அட்டானியும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அட்டானி அவர்கள் சொன்னது 2 விஷயம் தான். என்ன சொன்னாங்கன்னா வந்து 2 காரணம் இருக்க முடியும் ஏன் வந்து விசா புல்லட்டின் லேட்டாக வருது. ஒன்று, டேட்ஸ் வந்து ரிட்ராக்ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி லேட்டாக வரும். இன்னொன்று வந்து எக்ஸஸாக வந்து ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு போன வருடம் உபயோகப்படுத்தாத ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு வந்து அவங்க தரவுகள் பிரகாரம் இது இவ்வளோ உபயோகப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து அவங்க டேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிலேட் ஆகும். இந்த 2 விஷயத்துக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அது என்னன்னா வந்து ஒருவேளை வேலை பலுனால லேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான். ஸோ இந்த 2 விஷயம் தான் இருக்கணும். ரெட்ராக்ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. மைட் பி வந்து வருடத்தோட இறுதியில் இருக்கலாம், ஆனால் இப்போ இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து டேட் மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்குள்ள டிஸ்கஷன். நானும் பல வீடியோ சொல்லியிருக்கேன், ஜாக்பாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியே மார்ச் மாதம் வந்து ஒரு சூப்பராக டேட்லாம் மூவ் ஆகி ஒரு அல்வாவான ஒரு செய்தி தான் வந்து இந்தியர்களுக்குலாம் வந்திருக்கு. வாங்க டேட்லாம் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பிரேமா, இப்போ இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அதை பற்றி சொல்லுங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து டேட்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு முதல்ல பார்க்க போகிறோம். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்தியாவோட விசா புல்லட்டின் முக்கியம்தான். அதே அளவு முக்கியம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டோட விசா புல்லட்டின் எங்கே இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கரண்ட்டில் வந்துருச்சாங்கிறது முக்கியம். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து அந்த 1,40,000 தான் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்க, 28.6ன்னு முதல் 3 EB1, EB2, EB3க்கு 28.6 அப்படி பிரிச்சுறாங்க. EB4, EB5க்கு 7.1% பிரிச்சுறாங்க. அப்படி பிரிச்ச பிறகு என்ன பண்றாங்க, அந்த 28.6 வருது இல்லையா EB1ல, அந்த 7% தான் ஒரு நாடு யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டில் இந்த மார்ச் விசா புல்லட்டின் வச்சு பார்க்கும்போது 4 கண்ட்ரிஸ் வந்து பேக்லாக்ல இருக்காங்க. ஆப்வியஸா இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், இந்த 4 கண்ட்ரியும் பேக்லாக்ல இருக்கிறதுனால 4, 7, 28 இவங்களுக்கு போயிடும். இந்த 28% போன பிரகாரம் மீதி உள்ள 72% வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு காரணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எக்ஸஸாக வருது பாரு கிரீன் கார்டு ஃபேமிலி பேஸ்லேருந்து, அது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களுக்கு தேவைப்படனா மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்து கொடுப்பாங்க. மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரிஸா EB1லேருந்து EB5 வரைக்கும் இருக்கிறது எது, இந்தியா. ஆமாம், இந்தியா தான். EB5ல மட்டும் சைனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைட் பி வந்து EB1ல EB4 வரைக்கும் இந்தியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்தி சக்கரை பொங்கலாக கிடைக்கும். ஸோ அதனால ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பிரேமா, இப்போ எது பார்க்க போகிறோம், டேட்டா ஃபைலிங்கா இல்லை ஃபைனல் ஆக்ஷன் டேட்டா? 2மே தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா 2 டேட்டுக்கு சார்ட்டில் கொடுப்பாங்க, டேட் ஆஃப் ஃபைலிங், ஃபைனல் ஆக்ஷன் டேட். ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் ரொம்ப முக்கியம். அதில் உங்களோட டேட் ப்ரியாரிட்டி டேட் வந்தால் தான் உங்களுக்கான கிரீன் கார்டு இருக்கும். அந்த டேட்டா டேட் ஆஃப் ஃபைலிங்னா ஒரு வருஷத்தில் இவ்வளோ தூரம் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு டேட் ஆஃப் ஃபைலிங்னு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தோட ஆரம்பத்தில் இந்த டேட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் I-485 ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு EAD கார்டு தரேன், அட்வான்ஸ் பரோல் தரேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து அதில் இருந்துக்கலாம். உங்களுக்கு எப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வருதோ அப்போ நீங்கள் கிரீன் கார்டு வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க. டேட் ஆஃப் ஃபைலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் I-485 பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஏஜ் லாக் பண்ணுறீங்க. இந்த ஏஜ் அவுட் இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த டேட் ஆஃப் ஃபைலிங். ஸோ இதான் வந்து 2 டேட்டு. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறீங்க, February 2026, அதாவது February மாதம் விசா புல்லட்டின், மார்ச் மாதம் விசா புல்லட்டின் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். EB1 ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னா, EB1ல வர எக்ஸஸாக வரக்கூடிய அந்த ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டில் சப்போஸ் யூஸ் பண்ணலப்பான்னு வரக்கூடிய எல்லாமே வந்து EB1க்கு தேவைப்படாது. ஏற்கனவே இருக்கிற லிமிட்டுக்குள்ளே வந்துருவாங்க மேக்ஸிமம் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது மீதி எல்லாமே எப்படி போகும், இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆர் மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரிஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் போகும்.
ஸோ இந்தியா சைனா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் போகும், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கரண்டில் இருக்காங்க. EB2 பார்க்கும்போது பயங்கர மூவ்மெண்ட் ஆகுது. நீ வந்து 502 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. 15 அக்டோபர் 2024 இருந்துட்டு இருந்த டேட் ஆஃப் ஃபைலிங் கரண்டில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கரண்ட்னா என்னன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் மார்ச் மாதம் விசா போட்டுருந்தீங்க, உங்களோட மார்ச் மாதம் நீங்கள் வந்து I-140 பண்ணுறீங்கன்னா அப்போயே I-485 போட்டுக்கலாம். வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதான் கரண்ட், ரைட். அண்ட் EB3 வந்து 106 டேஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. 2024 வந்திருக்கு, நல்ல விஷயம். EB4 பாரு 657 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. EB4னா அந்த கோயிலில் ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க தானே? கரெக்ட். ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய அந்த வீசா. முன்னெல்லாம் வந்து போன வருஷம் நினைக்கிறேன் அன்அவைலபிள்னு இருந்தது. நிறைய பேர் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க. ரொம்ப சோகமாக இருந்த அந்த நேரம். இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்தியா விசா அப்லோட் பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு மூவ் ஆயிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்க்குறீங்க, அதுவும் நல்லா மூவ் ஆயிருக்கு. 197 டேஸ் EB2, EB3 122 டேஸ் மூவ் ஆயிருக்கு, EB4 195 டேஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கு. பிரேமா, இப்போ இந்தியா விசா புல்லட்டின் பார்த்துடலாம். கரெக்ட். ஸோ இப்போ தான் வந்து மெயின் பிக்சருக்கு வந்திருக்கோம். முதல்ல டேட்டா ஃபைலிங் பார்த்துருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா ஃபைலிங்கிறது அந்த வருஷத்தோட எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் போன மாதம் பார்க்கும்போது ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து டேட்டா ஃபைலிங்கில் இல்லை, ஆல்மோஸ்ட் ஜீரோ நினைக்கிறேன். டேட்டா ஃபைலிங் மூவ் ஆகலை. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், பிப்ரவரி விசா புல்லட்டினில் நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் மூவ் ஆகுமா என்னன்னு தெரியலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்ச்சில் வந்து பாருங்கள், EB1 122 நாள் மூவ் ஆயிருக்குங்க. EB2 335 நாள். பெரிய ஜாக்பாட்டு EB2 தான். ஆல்மோஸ்ட் 1 இயர், ரைட். 335 நாள், 11 மாதத்துக்கு மேலே மூவ் ஆயிருக்கு. பெரிய விஷயம் ஆர்த்தி இது. நீ பார்த்துன்னு வச்சுக்கேன், 01 டிசம்பர் 2013 01 நவம்பர் 2014 அப்படின்னு வந்திருக்கு. நல்ல விஷயம். EB3 மூவ் ஆகல, பட் EB3 ஆல்ரெடி 2014 தான் இருக்கு. 15 ஆகஸ்ட் 2014 தான் இருக்கு. EB4 நம்மளோட சொன்ன மாதிரி ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ் கோயிலில் வேலை செய்யக்கூடிய நிறைய நம்ம மக்களுக்கு ரொம்ப இனிப்பான செய்திங்க. 01 ஜனவரி 2023 வந்துடுச்சு. ஜஸ்ட் 3 வருஷம் தான் ஒடியாந்துரும். ஸோ 657 நாள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. EB5 பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இது வந்து டேட் ஆஃப் ஃபைலிங், ஓகேவா? இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கு வருவோம். ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்க்கும்போது EB1 28 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. EB2 வந்து 62 நாள். EB3 எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. EB4 195 நாள் ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அந்த விசா இருக்கு இல்லையா. அப்புறம் EB5 எந்த மூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் டேட்டுமே வந்து பார்க்குறீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியர்களுக்கு மிக நல்ல ஒரு விசா புல்லட்டின் வந்திருக்கு. ஆனால் EB3 மட்டும் எதுவும் மூவ் ஆகல. பட் ஓகே தான் நினைக்கிறேன், கரெக்டு தான். EB3 எதுவுமே மூவ் ஆகல, 0 தான் இருக்காது. என்ன மீனிங்னா வந்து EB3லையும் அன்யூஸ்டு விசா வந்திருக்கும். ஆனால் அங்கே நிறைய பேர் வந்து 140 வந்து அந்த ப்ரியாரிட்டி டேட்டோட வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு தான் ஓகே EB2 இன்னும் நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு EB2 டேட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டக் ஆஃப் மாதிரி தான் போகும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், திடீர்னு EB2 முன்னாடி போவோம். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, EB3 உள்ளவங்களாம் அப்கிரேட் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு EB3 முன்னாடி போவோம், திரும்ப டவுன் கிரேட். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து இப்போ பண்ண நம்ம தனி வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு என்ன ரீசன் நீ கேட்டதுக்கு வந்து நிறைய I-140 இருந்திருக்கும், ப்ரியாரிட்டி டேஸ் வச்சு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு விசா கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் வந்து அந்த ரேட் மூவ் ஆகல. இதில் வந்து EB3மே வந்து நல்ல ரேட்டில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்துருவோம், போன வருடம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த வருடம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது போன வருடம் EB1 வந்து, அதாவது நான் வந்து பிப்ரவரி மார்ச் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன், 0 தான். ஆனால் இந்த வருஷம் 28 நாள் ஃபைனல் ஆக்ஷன் டேட் சொல்கிறேன். EB2 வந்து 62 நாள். EB3 மட்டும்தான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. EB4 பாரு -515 அன்அவைலபிள் மூவ் பண்ணிட்டாங்க. EB4 போன வருஷம் நேரலாம். ஆனால் இப்போ 195 நாள் மூவ் பண்ணியிருக்காங்க. EB5 எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி. அப்படி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விசா புல்லட்டின் தான் இந்த வருஷம் வந்திருக்கு. பிரேமா, இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஃபேமிலி பேஸ்டு விசா தானே காரணம்? ஆமாம், ஃபேமிலி பேஸ்ட் விசாலேருந்து நிறைய வந்து அன்யூஸ்டாக ஆகிருக்கும். அங்கேருந்து நிறைய விசா வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் காரணம், இவ்வளோ மூவ் ஆயிருக்கும். ஏன் ஆரம்பத்திலே மூவ் ஆகலாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து இந்த ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு மேக்ஸிமம் வந்து யூஎஸ்ஏக்கு வெளில பண்ணுறாங்க, எம்பசிஆர் கன்சுலேட்டில். அது யார் கண்ட்ரோல் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த விசா புல்லட்டின் இது எல்லாமே கொடுக்குறது வந்து DHS கீழே USCIS வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் இடையில வந்து நிறைய விஷயங்கள் டேட்டா வந்து பகிரணும் இல்லையா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஃபைனல் லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த லிஸ்ட் கொடுக்க லேட்டாக இருக்கலாம், அதனால் வந்து இப்போ மூவ் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். ஸோ நல்ல விஷயம் என்னென்னா நல்லா மூவ் ஆயிருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ I-485 இனிஷியேட் பண்ணுறவங்க டேட்டா ஃபைலிங் வச்சு இனிஷியேட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு EB2 வந்தீங்கன்னா நீங்கள் 2014 போயிடுச்சு. ஸோ 01 நவம்பர் 2014 இருக்கவங்களாம் I-485 தாராளமாக வந்து இனிஷியேட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படி இனிஷியேட் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கே இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட ஏஜ் அவுட் இஷ்யூ ரிசால்வ் ஆகும் இல்லையா, அவங்களோட ஏஜ் வந்து லாக் ஆகும்.
இது வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்ல இப்போ வருதா வரலையாங்கிறது வேற பிரச்சனை, அது வேற டிஸ்கஷன். வருதோ வரலையோ ஏஜ் லாக் ஆயிடுது. நீங்க செக்யூர் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் F1 விசாவா H1B விசாவா இந்த மாதிரி மாத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்றேன், ரொம்ப நல்ல விஷயம் வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து இன்னும் அடுத்த வருஷமும் சரி ஒரு நல்ல ஒரு விசா புல்லட்டின் தான் வரப்போகுது. பட் எவ்வளவு மூவ் ஆகும்னா நம்ம சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு அன்யூஸ்ட் நம்பர் தான் வரப்போகுது, அது கண்டிப்பா சொல்ல முடியும். மொத்தம் வந்து 2,26,000 ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டு கொடுக்குறாங்க. அது முழுவதும் கொடுக்க முடியாது இந்த வருடம். காரணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கண் கூட பார்த்துட்டு இருக்கோம், விசா அப்பாயின்மெண்ட்லாம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது ரீஷெடியூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் H1Bல மட்டும் பண்ணல, இமிகிரண்ட் விசாலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நிறைய அன்யூஸ்டு வரப்போகுது. பிரேமா இந்த வருஷத்துல இன்னும் எவ்வளவு நாள் மூவ் ஆகணும்? அது நல்ல கேள்வி. இன்னும் எவ்வளவு நாள் அவங்க வந்து மூவ் பண்ணணும் எப்படின்னா, ஃபைனல் ஆக்ஷன் டேட் எவ்வளவு வந்திருக்கு, டேட் ஆஃப் ஃபைலிங் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது EB1 வந்து இன்னும் 275 நாள் மூவ் ஆகணும். EB2 412 நாள் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. EB3 273 நாள், EB4 வந்து 535 நாள், EB5 வந்து 731 நாள். ஸோ இன்னும் நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து 6 விசா புல்லட்டின் தான் இருக்கு. ஸோ இந்த பிசிக்கல் இயர் முடிகிறதுக்கு வந்து 6 விசா புல்லட்டின் தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், பிசிக்கல் இயருங்கிறது செப்டம்பர் எண்டோட முடிஞ்சிடும். அக்டோபர்லேருந்து அடுத்த பிசிக்கல் இயர் ஸ்டார்ட் ஆகிடும். 2027 ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா கோடையும் அழிச்சிட்டு புதுசாக கோடு போட ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதமும் எவ்வளோ மூவ் ஆகணும்னு உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 45 நாள், 68 நாள், 45 நாள், பெரிய மூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஒவ்வொரு மாதமும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 6 மாதம் இவ்வளோ மூவ் பண்ணணும். இவ்வளோ மூவ் பண்ணுவாங்களாண்ணா? அதுதான் நல்ல கொஸ்டின். ஏன்னா இருக்கிற கெப்பாசிட்டி, லேபர் கெப்பாசிட்டியை கொண்டு இவ்வளோ வீசா தர முடியுமா? ஆல்ரெடி நம்ம ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோமேன்னு நல்ல கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு தேவை ஒரு டேட் மூவ் ஆகணும், ரைட்? அதே நேரத்தில் வீசாவும் கொடுத்தாகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால யூஎஸ்ஏஸ் வந்து எந்த விசாவும் வேஸ்ட் ஆகாமல் கொடுக்க வேண்டியது காலத்தோட கட்டாயமாக இருக்கு. ஒரு வேலை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் ஒரு 50,000 விசா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், லேப்ஸ் ஆகிடும், யாருக்குமே கிடைக்காது. ஸோ இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய விசா அப்படியே வந்து போயிடும். திரும்ப எல்லா கோடும் புதுசாக போட வேண்டியது இருக்கும். டேட்ஸ் வந்து ரெட்ராகஸ் ஆகாமல் இருக்கலாம், ஏன்னா நமக்கு அன்யூஸ்டு வரும். அதை வச்சுட்டு வந்து டேட்டை வந்து ரெட்ராகஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. பட் பெரிய மூவ்மெண்ட் பார்க்க முடியாது, ரைட்? ஸோ அதனால வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் I-485 நான் முன்னாடி சொன்ன மாதிரி தயவு செஞ்சு உங்கள் டேட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ்மெண்ட். EB2வும் EB4வும் பார்க்குறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கோயிலில் வேலை செய்கிறவங்க EB4ல இருந்தால் அவங்க ஒரு வேலை விசா புல்லட்டின்லாம் மிஸ் பண்ணி தான் அவங்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 2023 வரைக்கும் வந்திருக்கு. பிரேமா EB2 இப்போ தான் 2014 வருதா? இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து கோவிட் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜனவரி 1 2015 வரைக்கும் போச்சு. EB2வும் போச்சு 2015, EB3யுமே வந்து 2015 போச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் சில பேர் வந்து I-485 வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னை வரைக்கும் அவங்க வந்து EADயும் அட்வான்ஸ் பரவலும் அதுக்குள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து அந்த டேட் வரலன்னா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடச்சிருக்கும், இல்லைனா EADலே வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த புது டேட் வந்து ரீச் பண்ணல. நல்ல கேள்வி கேட்டேன். இன்னும் வந்து 2015 இந்த ஜனவரி 1 தாண்டாதான் புதுசாக வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து ஏற்கனவே ரெட்ராகஸ் ஆகிருக்கு, அதை கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் இழுத்துட்டு. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.